அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன விலாக்னா சில கொஸ்டின்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. நேற்று நான் போட்டிருந்தேன்ல பாப்பாவோட சேவிங்ஸ் பற்றி, அதை பற்றி வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இதில் என்ன சீக்ரெட் வேண்டி இருக்குது? சரி நம்ம சொல்லிடுவோம். ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை பற்றி. நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் என்ன பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம அஃப்ரீன் பாப்பாவுக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அஃப்ரீன் அத்தா கொஞ்சம் கவலையாக இருந்தாங்களா, நல்ல வீடியோ எடிட் பண்ண முடியல. சரி ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுவோம். அதில் ஏதாவது என்ன சொல்கிறது, எனக்கு ஏதாச்சும் ஒரு இன்கம் ரூ. 100 சொல்லுங்களேன், ஏதாச்சும் ஒன்று வரும்ல. அதான் சரி பேசி போடுவோம். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போடுவோம். நம்ம குக்கிங் நான் என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஏதாவது குக்கிங் ஒன்று இன்க்ளூட் ஆகிருக்கும். நான் பேசினாலுமே ஏதாவது ஒரு ரெசிபி இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணுன்னு தான் எனக்கு ஆசை. முடிஞ்ச வரைக்கும் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் சரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு நடுவில் பாப்பாவோட சேவிங்ஸ் பற்றி சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியுது, ஆனால் கொஞ்சம் பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ சின்னதாக தான் உங்களுக்கு தெரியும். இப்போ சேவிங்ஸ் பண்ணுறது கொஞ்சம் குட்டியாக தான் தெரியும். பட்டு பாப்பா வளர வளர நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தோம்னு வைங்களேன், ரூ. 100 இருக்கிறது அவங்க இப்போ 20 வயசு ஆகும்போது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல. அதுக்கு மேலே கூட நம்மளால் சேவ் பண்ண முடியும். அது வந்துட்டு அந்த சுச்சுவேஷனில் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல. அப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியாது. நம்ம இருப்போமா இல்லையா எதுவுமே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. இது இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதோ நம்மளால முடிஞ்சுது. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அஃப்ரீன் அத்தாக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க ஸ்விக்கி டெலிவரி தான் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியும்ல. அதில் ஏதோ ஃபோனு மழை பெஞ்சனால ஃபோன் ஹேங் ஆயிடுச்சா, அது வந்துட்டு ஆஃப்லைன் போக முடியல போல இருக்குது. அதில் ஏதோ மிஸ்டேக் ஆகி அன்றைக்கி வர இன்சென்டிவ் வந்துட்டு ஒரு 800 ருபீஸ் கிட்ட வரவே இல்லை. அவங்க 44 ஆர்டரெல்லாம் கம்ப்ளீட்லாம் பண்ணிட்டாங்க. பட் அந்த இன்சென்டிவ் வரேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்தே ஏதோ ஒரு சோகமாக இருந்தாங்க. ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அந்த மழையிலையும் கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன் யாசு. அது வந்துட்டு ஃபோன் ஹேங் ஆகுதுல்ல, அதில் வந்துட்டு ஆஃப்லைன் போகாமல் விட்டுருச்சு. அதனால எனக்கு வந்துட்டு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஏதாச்சும் என்ன சொல்கிறது, இருங்க ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிக்கலாம். சிரிச்சு நம்மளை நார்மல் பண்ணிக்கிறணும். சரி விடுப்பா, பரவாயில்ல, ஏதாவது பார்த்துக்கலாம். எப்பயாவது ஒன் டைம் தானே. நான் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ கூட அவங்க வந்துட்டு இல்லை ரீஃபண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மெயில் போட்டிருக்கேன், என்ன கிடைக்கும்னு தெரியல. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வேற வந்துருச்சு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லைங்க இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட கஸ்டமர் சர்வீஸா கஸ்டமர் கேரா அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப ரூடாக பேசிப்பாங்க போல இருக்கு. யாராவது ஒருத்தவங்க அவங்க என்ன டென்ஷனில் இருந்தாங்களோ இவங்களும் ரூடாக பேசிட்டாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், பேசாதப்பா ரூடா. அவங்க கோவம் வந்துருச்சு, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டணுமே, இன்சென்டிவ் போயிடுச்சு. அந்த இன்சென்டிவ் இருந்துச்சுன்னா ஏதோ 800 ஈஸி கிடையாது இல்லைங்க. இப்போ 1000 ஓட்டினாங்கன்னா அந்த இன்சென்டிவ் சேர்த்தா இப்போ 1800 வரும்ல. அது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அதனால் கொஞ்சம் அவங்க கவலையாக இருந்தாங்க. அப்புறம் அவங்க நார்மல் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போகும்போது சங்கடமாக இருந்துச்சு. ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன், என்னப்பா நார்மல் ஆயிடுச்சா, நார்மலாக இருக்கீங்கன்னா, நார்மலாக தான் இருக்கேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரியாக போயிடும். ஒரு 1 ஆர் 2 டேஸ் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல. என்ன சொல்கிறது, காசு வேணும்ல மெயினாக ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான். இது என்ன நெக்ஸ்ட்டு இது என்ன சேவிங்ஸ்ன்னு பார்த்துடலாம். அஃப்ரீன் பாப்பாவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் போடலை, பேங்க்கில் தான் போட்டேன். நான் போட்ட பேங்க் பார்த்தீங்கன்னா பிஓஐ பேங்க்கில் தான் போட்டேன். சுகன்யா அக்கௌண்ட்டுன்னு ஒரு அக்கௌண்ட்டு. பாப்பாவுக்கு வந்துட்டு நமக்கு 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது ஏதாவது படிப்புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதை எடுத்துக்கலாம். இல்லை நம்ம மந்த்லி ரூ. 100 200 எவ்வளோ வேணால் நம்மக்கிட்ட எம்பிட்டு காசு இருக்கோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட 1000 இருந்தால் 1000 போட்டுக்கலாம், 2000 இருந்தால் 2000 போட்டுக்கலாம். ஆனால் 1 இயருக்கு ஒரு 2 டைம்ஸ் ஆகுது நம்ம போடணும். மந்த்லி ஒரு 100 ருபீஸ் போட்டோன்னு வைங்களேன், வருஷத்துக்கு 1000 ஆச்சு. மாதம் 1000 போட்டோன்னு வைங்களேன், வருஷத்துக்கு எம்பிட்டாச்சு. அதுவே கொஞ்சம் பாப்பா வளர வளர நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள்.
அதுதான் பார்த்தீங்கன்னா, நான் பாப்பாவுக்கு போட்டது. அஃபீனம்மா ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்போது நான் போட்டேன். இப்ப பாப்பாக்கு 9 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் பாப்பா வளர்றதுக்கு நெறைய டைம் இருக்கு. அவங்களுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட்டுன்னு வைங்களேன். இது இருக்குன்னு அம்மா நமக்காக ஏதோ சேர்த்து வச்சிருக்காடா! அம்மாவும், அத்தாவும் சேர்ந்து நமக்கு ஏதோ சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. என்னோட அம்மா, அத்தா ஹெல்ப் பண்றது வேற. பட் நாங்க என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும்ல. அதனால தான். மோஸ்ட்லி யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். என் பிள்ளைங்க வந்துட்டு என் பிள்ளைங்களுக்கு நான் ஏதாவது சேர்த்து வைக்கணும். நான் செஞ்சேன், நீ செஞ்ச அதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு வந்துட்டு அது என் கடமை. பெத்திருக்கேன்னா, பெக்கிறது மட்டும் என்னோட கடமை இல்ல. அவங்களுக்கு ஃப்யூச்சர வந்துட்டு செட்டில் பண்ணி வைக்கணும். அவங்க ஃப்யூச்சர அவங்க பார்த்துக்கட்டும். அது எனக்கு பிரச்சனை இல்ல. பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதாவது செய்யணும் என் பிள்ளைங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம அஃப்ரா குட்டி. அஃப்ரா குட்டிக்கு இப்ப தான் 2 இயர்ஸ் ஆகுது. இது வந்துட்டு 1 இயர்ல போட்டேன். அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் போட்டேன். அது வந்துட்டு பொன்மகள் திட்டம்னு ஒரு திட்டம் இருக்குல்ல, அதில தான் பாப்பாக்கு போட்டேன். பாப்பாக்கு டெலிவரி டைம்ல வந்துட்டு நமக்கு டெலிவரி டைம்ல வந்துட்டு கவர்மெண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வரும்ல, அது வந்துட்டு எனக்கு ₹4000 தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடதுல ஏறவே இல்ல. நானும் செக் பண்ணி பார்த்தேன் ஏறல. பாப்பாக்கு 2 வயசு ஆச்சு. இனிமே என்னத்த ஏற போதுன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் அமௌண்ட்டா அதுலேருந்து ஒரு 3000 எடுத்து தான் இந்த அக்கவுண்ட் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 அக்கவுண்டுமே பேங்க்லேயும் இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்கு. எல்லா கவர்மெண்ட் பேங்க்லேயுமே வச்சிருக்காங்க. நீங்க போய் கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க. இதே மாதிரி பாய்ஸுக்கு இருக்கு. பொண்ணுக்கு மட்டும் இல்ல, பையனுக்கும் கூட இருக்கு. நீங்க பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி போய் விசாரிச்சு பாருங்க. கண்டிப்பா அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் என்ன விட என்ன சொல்றது பெட்டராவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன தேவைன்னா, ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், பாப்பாவுக்கு 1 இயர் ஆயிருக்கணும். இதெல்லாம் தான் தேவை. இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சிஸ்டர் பர்சனலா வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி யாரோ ஒரு 2, 3 சிஸ்டருக்கு ஹெல்ப்பா இருந்தா நல்லா இருக்கும்ல. மோஸ்ட்லி நம்ம மாதிரி மிடில் கிளாஸா இருக்கிறவங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். நமக்கும் இப்போ பிள்ளை படிக்குது. அந்த படிப்பை நம்மளால படிக்க வைக்க முடியலன்னா, இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் எப்படி சேவிங்ஸ் பண்ணலான்னு கூட நான் சொல்லியிருக்கேன். குட்டி குட்டியா சீட்டு போடுறது, நகைச்சீட்டு இப்போ நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப்ல ஏறிடுச்சு. நம்மளால 1 பவுன் அந்த மாதிரி வாங்க முடியலைனாலும் 1 கிராம், 2 கிராம் அந்த மாதிரி காயினா வாங்கி சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா, அதுவும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அந்த மாதிரியும் சேவிங்ஸ் பண்ணலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நான் சொன்ன மாரி சீட்டு போட்டுட்டு, அதில இப்போ ஒரு ₹10,000 சீட்டு போட்டோம்னு வைங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் சேர்ந்து சீட்டு போட்டோம்னு வைங்களேன், அதுலேருந்து எடுத்து ஒரு காயின் வாங்குறது, அந்த மாதிரி குட்டி குட்டியா சேவிங்ஸ் பண்ணி வைக்கலாம். அந்த மாரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதான் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா என்னோட சேவிங்ஸு என் பிள்ளைங்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான். நல்ல படிப்பு குடுக்கணும், நல்லா ஓத வைக்கணும். இது 2 தான். என்ன சொல்றது 2 பிள்ளையுமே நல்லா படிக்க வச்சிரணும். அவங்க ஃப்யூச்சர பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கையா நான் வளர்க்கணும். தைரியமா வளர்க்கணும். மோஸ்ட்லி நான்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தைரியம்லாம் கிடையாது. அ என்ன சொல்றது, சும்மா அழுதுருவேன், சும்மா பயந்துருவேன். அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட்டு நான் வேலைக்கு போறப்ப, அ இப்போ இல்ல, ஃபர்ஸ்ட்டு நான் வேலைக்கு போறப்ப, அ பஸ் வரலன்னா அழுதுருக்கேன். யாராவது என்ன சொல்றது, என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி. பஸ் வரலன்னு அழுதுருக்கேன். பாப்பாவ விட்டுட்டு வரோமேன்னு அழுதுருக்கேன். எப்போ பாரு அழுதுகிட்டு அழுமூஞ்சியா இருந்திருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கே கிடையாது நானு. ஆனா ஒன் டைம் வேலைக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங் ஆக ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா என்னை விட சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நம்ம வளர்ந்த சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கலாம். மேபி நம்ம அம்மா நம்மள வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துருப்பாங்க. நம்ம மோஸ்ட்லி அப்படிதான் நம்ம வளர்ந்துருப்போம்ல. அந்த மாதிரி என் பொண்ண வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தாலுமே கொஞ்சம் தைரியமா வளர்க்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன் அப்படிலாம் இல்ல. நான் தப்பு செஞ்சா திட்டுவேன், அடிப்பேன். அது எல்லாமே பண்ணுவேன். அது இப்ப வேணா அவளுக்கு என்ன சொல்றது, ஒரு அம்மாவா இருந்து பண்ணும்போது எனக்குமே அவள அடிச்சுட்டேன்னு வைங்களேன், மோஸ்ட்லி 2 பேருமே அடி வாங்குறாளுக இப்ப. அடிச்சுட்டேன்னு மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அவங்க முன்னாடி நம்ம காட்ட முடியாதுல்ல. அப்படின்னு அதோட சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்ப சொல்லுவாங்க, "எதுக்கு அடிக்கிற? அ த சொல்லி புரிய வை, சாஃப்ட்டா பேசு" அப்படின்னுவாங்க. சாஃப்ட்டா பேசுனா எங்கங்க கேட்குறாங்க. நமக்கு எப்படி இருந்தாலும் அடிக்க வந்துருதா, அந்த மாதிரி தான். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அம்மா வந்துட்டு நம்ம நல்லதுக்கு தான் செஞ்சாங்க. நம்ம அம்மாவும் நம்ம அம்மா கிட்ட நம்மளும் நம்ம அம்மா கிட்ட அடி வாங்கியிருப்போம்ல, அந்த மாதிரி தான். மோஸ்ட்லி யாருமே டிபெண்ட் பண்ணக்கூடாதுங்க. நம்மளே பார்த்துக்கிற அளவுக்கு கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா வளர்க்கணும் பிள்ளைங்கள. அவ்வளோதான். என்னதான் என்னதான் நம்ம ஹஸ்பண்ட் நம்மள பார்த்துக்கிட்டாலுமே, நமக்கும் ஒரு தன்னம்பிக்கை வேணும். நமக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பொண்ணா இருக்கிறப்ப, பொண்ணுன்னு சொல்றதுனால டவுன் இல்ல. அப்பு தான் நான் சொல்றேன். ஒரு பொண்ணா இருக்கிறதுனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி நான் என் பிள்ளைங்கள வளர்க்கணும்.
பட் ரெஸ்பெக்டாக வளர்க்கணும். எல்லார்கிட்டயும் ரெஸ்பெக்டாக யாரையும் கஷ்டப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் இருக்கிற மாதிரி வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இதான் சொன்ன மாதிரி இது 2 தான் என்னோடய சேவிங்ஸு. எப்பயாவது நகைச்சீட்டு போடுவேன், அவ்வளோதான். அது என்னோட என்ன சொல்கிறது, என்னோடய பட்ஜெட் பொறுத்து நான் நகைச்சீட்டு போடுவேன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஒரு சிஸ்டர் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியலை. நான் கேட்டிருக்கேன், ஏன் சிஸ்டர் கேட்குறீங்கன்னு. ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லை சிஸ்டர், பிளான் எல்லாம் இல்லை. எனக்கு 2 வேறு பிள்ளைங்க தான் வெளியே நின்று விளையாண்டுட்ருக்காங்க. ப்ரெக்னென்ட்லாம் இல்லை சிஸ்டர், அந்த பிளான்லாம் எனக்கு இல்லை. 2 பிள்ளைங்களும் நான் நல்லபடியாக வளர்த்துக்கிட்டாலே போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்காங்க, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம். அவளுக்கு அவ்வளோதான், பெல் அடித்து என்ன சொல்கிறது, தாறுமாறு ஆக்கிடுவானுங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அஃப்ரா குட்டிக்கும் அஃப்ரீன் அம்மாவுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம், கதவை தட்டி என்ன பண்ணுறீங்க, என்ன எடிட் பண்ணுறீங்கன்னு ஓடி போயிட்டாளுங்க. அவ்வளோதாங்க, பெருசாக எதுவும் கிடையாது. என்ன சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு மினி விலாக் கூட என்னால் போட முடியலை. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்க அவ்வளோ சீக்கிரமாக எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்கிறது, அவங்க எப்பயுமே அவங்க சொந்த காலில் தான் நின்று வராங்களா, அதனால கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏதாவது ஒன்று இப்படி டவுன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்க எந்த பேக்ரவுண்டு அந்த மாதிரிலாம் இருந்து அவங்க லைஃப்பில் வந்துட்டு முன்னேறலை. அவங்களா உழைச்சி அவங்களுக்கு யாரும் ஹெல்ப்பும் இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் யார் ஹெல்ப்பும் இல்லை, யார் ஹெல்ப்பும் வேணான்னு நினைக்கிறோம் மோஸ்ட்லி. யார் செஞ்சுட்டு நான் தான் செய்கிறேன்னு சொல்கிறத விட, நம்மளா முன்னேறினாலும் ஒரு 500 ரூபாயா இருந்தாலும் 1000 ரூபாயா இருந்தாலும் அந்த காசில் நம்ம இருக்கிறது ஒரு ஹாப்பினஸ் தான். உண்மையாக சொல்லப்போனால் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்தோன்னு வைங்களேன், என்ன சொல்கிறது, வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு தான் அஃப்ரீனாத்தா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடை வச்சுருந்தாங்கல்ல, அந்த கடை கூட அவங்க எங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் அத்தா கடையில் தான் சம்பளத்தில் இருந்தாங்க. அந்த காசு அப்படியே சீட்டு கட்டி அந்த கடை வச்சாங்க. அது எங்கள் அத்தாவும் கொஞ்சம் இனிஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலேயும் நம்ம போய் யாரையும் டிபெண்ட் பண்ண வேணாம், கடனாக்க வேண்டாம். மோஸ்ட்லி அவங்களோட தாட் பார்த்திங்கன்னா, கடனாக வேண்டாம். நம்ம கடன் வாங்கினோம்னா நமக்கு வந்துட்டு கடன் அடைக்கிற அளவுக்கு எந்த சோர்ஸும் இல்லை, அதனால நம்ம கடன் ஆகாமல் எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு யார்கிட்ட மறுபடியும் கடன் வாங்கி நகையை அடகு வச்சு அதை திருப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த மாதிரி பண்ணுறதை விட நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். வேலைக்கு போயிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு என்ன வேலை பண்ணலான்னு பார்த்தப்ப தான் இந்த வண்டி ஓட்டுற வேலை வந்துட்டு அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறது, அவங்க நினச்ச சம்பளமும் இதில் கிடச்சிச்சு. மோஸ்ட்லி ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எதுலேயுமே நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஏர்ன் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணுறனால சின்னதாக ஒரு டவுன் வந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. இன்றைக்கி ஆஃப் டே பார்த்திங்கன்னா என்னை வேலைக்கு விட்டுட்டு காலையில் ஆன் பண்ணாங்க. ஆன் பண்ணிவிட்டு என்னை வேலைக்கு விட்டுட்டு அவங்க என்னையும் வந்துட்டு தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட் நான் வந்து பார்த்தா அவங்க வேலைக்கு போகலை. என்னை மறுபடியும் அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. வரும்போதே அவங்க பல்லாவரம் போவாங்க. பல்லாவரத்தில் தான் ஃபஸ்ட்டு இருந்தாங்களா, அங்கே போயிட்டு எனக்கு அவ்வளோ கவலையிலையும் பார்த்திங்கன்னா என்னோடய செருப்பு வந்துட்டு பிஞ்சு போச்சா, அதை வாங்கிட்டு வந்துட்டு நீ அந்த வீடியோ வேணால் நான் அப்லோட் பண்ணுறேன், வெளியே நிலையாசு உனக்காக நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்போயுமே எனக்கு எப்போ என்ன வாங்கினாலுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் வாங்குவாங்க. உண்மையாக சொல்லப்போனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக, எங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் அந்த செருப்பு. நான் பார்த்திங்கன்னா ஒரு 200 300 தான் வாங்குவேன். அந்த செருப்பு பிய்கிற வரைக்கும் அடித்து நொறுக்கிடுவேன். அந்த மாதிரி தான் நான். ஆனால் அவங்க லைஃப்பில் வந்ததுக்கப்புறமா ஒரு 800 அந்த மாதிரி தான் எனக்கு ஸ்லிப்பர் வாங்கி தருவாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அப்படி தான் காதிமில் தான் வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி தான் வாங்கி தருவாங்க. இது பெருமைக்காக சொல்லலை. அவங்க என்ன தெரியுமா, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அது உழைக்கும். அந்த பொருள் அந்த பொருளோட என்ன சொல்கிறது, தரம் வந்துட்டு நல்லாயிருக்கும். நீ யூஸ் பண்ணினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அங்கே ஸ்லிப்பர் வாங்கினாலுமே ஒரு 3 இயர்ஸ் கிட்ட நல்லா உழைக்கும் எனக்கு அந்த ஒரு ஸ்லிப்பர். இப்போ ஸ்லிப்பர் வாங்கி ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா அது பிய்யக்கூட இல்லை, லைட்டாக பிஞ்சிருந்துச்சு. அதை ஒட்டி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது வலிக்கிரும். நான் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் தண்ணியெலாம் இருக்குல்ல, வலிக்கிரும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. நான் கூட திட்டினேன், எதுக்குங்க காசு இல்லாத நேரத்தில் இதை போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், வேலையை பாரு, புருஷன் தாண்டி அப்படின்னு வடிவேலு சொல்லுவார்ல, அந்த டைலாக்கை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் நிறையா கவலைங்க கஷ்டங்க எல்லாருக்கும் இருக்கும்ல லைஃப்பில். அதே மாதிரியே எனக்கும் நிறையா கவலை இருக்கும், கஷ்டம் இருக்கும். பட்டு ஹாப்பியாக இருக்குமா, அவ்வளோதான். நிம்மதி மெயின் பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருக்கேனான்னு கேட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன்.
அது வரைக்கும் அல்லாஹ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறலாம். எல்லாமே கடந்து போயிரும்ல. இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுறது யாருக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் ஹெல்ப்பாக இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பாப்பாக்குன்னு ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கிருவோம். அது எந்த பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க நம்மள பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு ஒரு கடமை, நமக்குன்னு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் சந்தோஷமா செய்றது தானே! அந்த மாதிரி என் பிள்ளைங்க என்ன பார்த்தாலும் பார்க்கலைனாலும், அவங்களுக்குன்னு நான் ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான். அவங்க அவங்க லைஃப்ப பார்த்தா போதும். என்னைய அஃப்ரீனத்தா பார்த்துக்கிட்டா போதும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சும்மா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா, மோஸ்ட்லி முதல்ல நிறையா வீடியோஸ் போடுவேன். ஒரு மாதிரி ஷேர் பண்ணிக்கிடுவேன். எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னு தெரியல. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணவும் முடியல. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. ப்ரே பண்ணிக்கோங்க. எனக்காக, என் பிள்ளைக்காக, எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். எங்களோட ஃப்யூச்சரும் நல்லபடியாக இருக்கணும். நாங்களும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோதான்.